உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மறைந்த நாகூர் அனிஃபா அவர்களுடைய இல்லத்தில் அவருடைய பேர்த்திக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அனிஃபா அவர்கள் இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்காக அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார். அறிஞர் அண்ணாவினுடைய, தலைவர் கலைஞர் அவர்களுடைய, நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியருடைய உள்ளத்தில் நீங்காத ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றவராக விளங்கியவர் மறைந்த நம்முடைய நாகூர் அனிஃபா அவர்கள். ஆக இன்றைக்கு அவர் இல்லாமல் அவருடைய அருமை மகன் அனிஃபா நௌஷாத் அவர்கள் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அனிஃபா அவர்கள் தன்னுடைய கம்பீர குரலில் சமுதாயத்தினுடைய பாடல்களை மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய பிரச்சார பாடல்களை, அண்ணாவினுடைய கொள்கைகளை, தலைவர் கலைஞருடைய லட்சியங்களை, நம்முடைய பேராசிரியர்களுடைய எண்ணங்களை நாடு முழுவதும் எப்படி தன்னுடைய கம்பீர குரலால் தன்னுடைய பிரச்சாரத்தை வழங்கி இருக்கிறார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கழகம் இன்றைக்கு கம்பீரமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும், ஏழை எளிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கழகம் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் தாண்டி கம்பீரமாக இன்றைக்கு இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அனிஃபா அவருடைய தியாகமும் அவருடைய லட்சிய பற்றும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆக அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நேரத்தில் அவருடைய உழைப்பை, அவருடைய உணர்வை, அவருடைய எண்ணங்களை நினைவு கூர்ந்து அவருடைய வீட்டு செல்வங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று மனதார, நெஞ்சார திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.